Hi friends, நான் உங்கள் பின்சி. நம்ம இன்னைக்கு ஒரு ஃபுல் கோழியை கிரில்டு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முழுமையான கிரில்டு சிக்கன் பண்ண தேவையான பொருட்கள்: கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாய் தூள், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, உப்பு. நம்ம இப்போ ஒரு ஃபுல் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதில் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். அது கிருமியெல்லாம் இருந்துன்னா செத்து போகிறதுக்காக மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். நம்ம இனி சிக்கனை அங்கங்கேயாக கட் பண்ணி விடுவோம். எதுக்குன்னா நம்ம மசாலா எல்லாம் அதில் பிடிக்கிறதுக்காக, சிக்கனில் பிடிக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி விடுறோம். ஸோ நம்ம இப்போ கிரில்டு சிக்கன் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோம். இனி நம்ம இதில் மசாலா புரட்ட போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி சிக்கனில் அப்ளை பண்ண போகிறோம். சிக்கனை எடுத்து இந்த தட்டில் மாற்றிட்டு அப்புறமா இதை அப்ளை பண்ணணும். நம்ம சிக்கன் எல்லாம் ஃபுல்லாகவே மசாலா புரட்டி முடிஞ்சிட்டு இனி இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ சிக்கன் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இனி இந்த ரொட்டேஷனரி ராட்டில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை ஓவனில் கிரில்டு பண்ணுறதுக்காக செட் பண்ணிட்டோம். இனி ஒரு 15 மினிட்ஸ் அது வேகிறதுக்காக விட்டுருவோம். நம்ம 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இனி கிறிஸ்பி லேயர் இருக்கிறதுக்காக நம்ம இப்போது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம சிக்கனில் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் கிரில்டு பண்ணிக்கோங்க. நம்ம கிரில்டு சிக்கன் இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை வெளியே எடுக்க போகிறோம். நம்ம கிரில்டு சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர்